ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் காந்திமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசி. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஆயில் மில்லுக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க சொந்தத்திலே தாங்க ரிலேஷன் வந்து கடை வச்சுருக்கிறதாவும், ஸோ அதை வந்து இவங்க இந்த மில்லுக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு கூட இல்லைங்க. இவங்க வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களுக்கு வசதி இல்லைங்கிறதுனாலேயே இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்க. இவங்க பாட்டி கூட தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க பாட்டியும் தவறிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், இவங்க ரிலேஷன்லாம் யாரும் இவங்கள வந்து கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்காங்க. அவங்க அக்காவும் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால இவங்களெலாம் எதுவும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் வந்து கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதங்க. நான் எங்கிட்ட எதுவும் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ராசாத்தி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. பால் வியாபாரம் வந்து இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 4-5 மாடு வச்சு பால் வியாபாரம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து இவங்களுடைய கணவர் வந்து கொரோனா டைமில் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ வந்து இவங்களுடைய குழந்தைக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல குணமானவராக ஒழுக்கமானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதுனால அதில் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு ஒரு 4-5 மாடு வச்சு இங்கே பால் வியாபாரம் பண்ணுறதாகவும், ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து இதையே பார்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை அவர் கூடயே போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.